ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சாக்ஷூருன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகாயோகினி யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம்தே குருதே நமக. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் மகாத்மியம், அதனுடைய மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் மூன்றாவது அத்தியாயத்தில் 35-36 ஸ்லோகங்கள். ஓம் எனும் பிரணவம், ஓம்ங்கிற பிரணவ மந்திரம், வேத மாதாவான காயத்ரி மகாமந்திரம், புருஷ சூக்தம், 3 வேதங்கள், ஸ்ரீமத் பாகவதம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்கின்ற 12 எழுத்துக்கள் கொண்ட மந்திரம் மகாமந்திரம். அப்புறம் மித்ரன், ரவி, சூரியன் என்கின்ற 12 திருமேனிகள் கொண்ட சூரிய பகவான். பிரியாகை, வருஷ வடிவான கால தேவதை, அந்தணர்கள், அக்னிஹோத்திரம், பசு, துவாதசி திதி, துளசி, வசந்த ருது, புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன். இவர்களுக்குள் அறிவாளியான மனிதன் உண்மையில் வேறுபாடு காண மாட்டான். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகங்கள். அஸ்வம் அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். அஸ்வமேத யாகம்ங்கிறது என்ன அர்த்தம்னா, இந்த மன்னர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மன்னர்கள் அந்த காலத்துல அவங்களுடைய பட்டத்து குதிரைய சுதந்திரமா விட்டுருவாங்க. அது எங்கெல்லாம் சுற்றி திரியுதோ அந்த தேசமெல்லாம் அந்த மன்னனுக்கு சொந்தமானது ஆகும். எப்படி சொந்தமானது ஆகும்னா, இவனுடைய அந்த குதிரைக்கு சொந்தக்காரனா இருக்கக்கூடிய அந்த தேசத்து அரசனும் அந்த தேசத்து மக்களும் அவங்க கடைபிடிக்கக்கூடிய அவங்க சுய ஒழுக்கமும் பண்பாடும் இறைவனை நாடக்கூடிய விதமும், இறைவன்கிற அந்த ஒரு ஆற்றலை தனது வாழ்நாளின் துணையாக வச்சுக்கிட்டு அவங்க சொந்த வாழ்க்கையும் நடத்திக்கிட்டு, சொந்தன்னா தேகம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையும் நடத்திக்கிட்டு, அந்த தேகத்துல மூலமா வேறொரு தேகத்துக்கு போறதுக்கான இயற்கையா நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலையும் தன்னை சுவாரஸ்யமா வாழ வச்சுக்கிறது. சாவுங்கிற ஒரு மரணம்ங்கிற அந்த பயங்கரமான விஷயத்த சுலபமாகவும் சுவாரஸ்யமாகவும் கடந்து போறதுக்கு. இதெல்லாம் எதுக்காக கடந்து போகணும்? நாம எந்த அளவுக்கு நம்மளை அனுபவிக்கணும்னு விரும்புகிறோமோ, எந்த அளவுக்கு நம்மளை நாமளே ரசிக்கணும்னு விரும்புகிறோமோ, அதுக்கு இறைவன் கொடுக்குற சுதந்திரம் அது. அதனால ஒவ்வொரு இடமா மாறிக்கிட்டு இருக்கிறோம், அனுபவிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கிறோம். இயங்காம சும்மா இருக்கிறது சுகம் இல்லை. ஆனந்தமே வடிவமான ஆத்மா இயக்கத்தோட இருக்கும். அப்போ அந்த தேசத்தினுடைய மக்கள் எல்லாம் அந்த குதிரைங்கிற, ஏன் இருக்கிறதுல குதிரை விலங்க போய் வச்சிருக்கிறோம்னா, குதிரைங்கிற அந்த விலங்கு தான் சுவாசமும் பிராணன் வந்து ஆழ்ந்த பிராணனா இருக்கும். அதனால யாருக்கும் எந்த தீமையும் இருக்காது. அதனுடைய மற்ற விலங்குகளை போல மனிதர்களை போல பிராணன்கிறது அந்த சுவாசிக்கிற அந்த காற்று கூட நம்ம உடலுக்குள்ள போயிட்டு வெளியில சுவாசம் வந்து அடுத்த ஜீவனுக்கு சுவாசமா இல்லாம சுவாசிக்க முடியாத ஒரு வாசனை காற்றாத்தான் வெளியே வருது. பிராணவாயு இப்போ விஞ்ஞானத்துல பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க நீங்க படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு காற்றை வெளியே விடுறோம்னு. நாம சுவாசிக்கிறதே பிராணன்.
அந்த சுவாசம் கூட உள்ள போயிட்டு காற்று அடுத்தவன் சுவாசிக்க முடியாத காற்றைத்தான் நம்மளால வெளியில விட முடியும். இதே மாதிரி தான் எல்லா ஜீவர்களுமே விடுது. அப்படிதானே? சுத்தமான காற்று உள்ள போகுது உடம்புக்குள்ள இருந்து, வெளியில போகும்போது கெட்ட காத்தா போகுது. அதாவது அடுத்தவங்க சுவாசிக்க தேவையில்லாத, சுவாசிக்க முடியாத காற்றா போகுது. அப்ப காற்று கூட உள்ள போயிட்டு வெளியில வரும்போது அசுத்தமா வருது. தண்ணி உள்ள போயிட்டு வெளியில வரும்போது அசுத்தமா வருது இல்லையா? உணவு வாசனை உள்ள, நல்ல வாசனை உள்ள உணவை தான் உள்ள தள்ளுறோம். வெளியில போகும்போது தூய்மையற்ற வாசனை, துர்நாற்றம் உள்ளது தான் வெளியே வருது. அப்போ ஜீவனுக்குள்ள, உடலுக்குள்ள உள்ள போற நல்லதெல்லாம் வெளியில ஏன் கெட்டதா வருது? கெட்டது அப்ப எங்க இருக்கு? அந்த கெட்டதா வெளியே வர்றது மற்றவங்களுக்கு பயன்படாததா இருக்குது. அதாவது நம்ம இனத்துக்கு, மனித இனத்துக்கு. அதே சமயத்துல அந்த கெட்டதா வெளியே வர்றதையும் பயன்படுத்தக்கூடிய ஜீவர்களும் பரிணாம வளர்ச்சியில உயிர்களா பல உயிர்கள் இருக்குது. அப்போ மக்கி போன இலைய சாப்பிட்றதுக்கு ஒரு பூச்சி இருக்குல்ல, விழுந்து பழுத்து காஞ்சு மக்கி பூமியில இருக்குது, அதை சாப்பிட்றதுக்கு ஒரு உயிர் இருக்கு. அப்போ பரஸ்பரம் ஒருத்தருக்குள்ளத ஒருத்தருக்குன்னு வெவ்வேறு உடல்கள் தேவைப்படுது இல்ல? நம்ம உடலால நம்ம உடலை திங்க முடியாது. நம்ம உடல் பூமிக்கு சுமையாவோ அழுக்காவோ ஆகாம இருக்கிறதுக்காக அதை அப்புறப்படுத்துறதுக்கு வேறொரு உடல்ல வசிக்கக்கூடிய ஒரு ஜீவன் இருக்குது, அது நம்ம உடலை தின்றுது. அப்படித்தானே? ஆக மொத்தத்துல இங்க 84 லட்சம் வகையான உயிர்களும் பிராணன் உள்ள எல்லா மரங்கள்ல இருந்து, புழு பூச்சியில இருந்து, மனிதர்கள்ல இருந்து, தண்ணியில வாழ்றது, ஆகாயத்துல பறக்கிறதுன்னு எல்லா உயிர்களுமே ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்ற மாதிரி, அதே சமயத்துல ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்றதுக்காக கட்டுப்படுத்தாம, அதை சுமக்காம, அதைக்கு வாழ்க்கைக்கு தடை இல்லாம வாழ்ற மாதிரி தகவமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறது யாரு? யாரோ ஒருத்தர், அவருக்கு பேர் இறைவன் வச்சுக்குவோம். இறைவனை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு அறிவு பத்தாது. இன்னும் நமக்கு இந்த நடைமுறை இயக்கமே தெரியல. எதை வேணாலும் திங்கிறோம். துர்நாற்றம் உள்ள வேறொரு உடல்ல துர்நாற்றம் உள்ளதை திங்கிறதுக்கு பதிலாக மனித உடல்லையே துர்நாற்றம் உள்ளதை, மாமிசங்களை, சர்வசாதாரணமா செத்த பணங்களை நம்ம வாட்டுக்கு திங்கிறோம். வாய்க்கு ருசியா மசாலா, அறிவு இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். உலக புகழ்பெற்ற ஒரு கோழிக்கறி விற்கிற ஒரு கம்பெனி, அது என்னமோ பேர் சொல்லுவாங்க, அது படமெல்லாம் ரொம்ப இதாக போட்டிருக்கும். கோழி கால் மட்டுமே அதை பொறிச்சு எடுத்து வச்சிருப்பான். அதுல அந்த எண்ணெயில போட்டு பொறிச்சு வச்சிருக்கிற அந்த கோழி கால் ரொம்ப நாள் கழிச்சு அது பார்சல் பண்ணி பல இடங்கள்ல பயணம் பண்ணி அது நம்ம சாப்பிட்றதுக்கு, ஏன்னா தயாரிக்கிறது ஒரு இடம், விற்பனை பண்றது ஒரு இடம், வாங்கி விற்கிறது அப்படின்னு பலர் கை மாறி நம்ம கிட்ட சாப்பிட்றவனுக்கு கைக்கு வந்து சேரும்போது, உலக புகழ்பெற்ற பொருள்னாலே அது உலகம் பூரா சுத்தி வரும்ல. எப்படி புகழ் வரும்? எல்லா மனிதனும் அதை நாட போய் தானே அந்த புகழே வருது. புகழ்ங்கிறது அது இல்லை, பிரபலம், அறிமுகம் அப்படின்னு தான் சொல்லணும். புகழ்னு சொல்ல முடியாது. புகழ்னா தூய்மையானது. அதுல ரொம்ப நாள் ஆனதுனால அதுலேயே உற்பத்தி ஆகிற அந்த மாமிசத்திலேயே, எண்ணெயில் பொரித்த அந்த மாமிசத்திலேயே கோழிக்காலில் உற்பத்தி ஆகிற புழு ஏதாவது இருந்துச்சுன்னாலும் அதை அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா தான் அந்த கம்பெனி மேல குற்றம் சொல்லுவாங்களே தவிர, அதையும் பழையபடி எண்ணெயில போட்டு பொரிச்சு கொடுத்துட்டான்னா சுவை எப்படி இருக்கும்? இவனுக்கு பிடிச்ச சுவையா இருக்கும். அப்போ அது குற்றம் இருக்காது. புதுசா இருக்குது, சுத்தமா இருக்குது. அந்த கடை வியாபாரத்திலேயே கட்டங்கட்டி படம் போட்டிருப்பான். உலகமே தீப்பிடிச்சு எரியிற மாதிரி படம் போட்டிருப்பான். உலக உருண்டை படம் போட்டு அது தீ எரியும், உலகத்தையே கொளுத்தி திங்கிறோமா நம்ம. எப்படி? அந்த மாதிரி இப்படியெல்லாம் மனோபாவம் இருக்கும்போது, அந்த காலத்துல நமது மன்னர்களும் நமது மக்களும் தனக்கு பிடிச்ச ஒரு குதிரைங்கிற அந்த விலங்கை சுத்த விட்டு அது போற இடமெல்லாம் எனக்கு சொந்தம்னு சொல்றத
எந்த அர்த்தத்துல நம்ம குறை சொல்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கு? எதை வேணாலும் திங்கிறவனுக்கு அடுத்தவனை சொல்றதுக்கு தகுதி கிடையாது. இவனும் மலத்துல இருக்கிற புழு, மாமிசத்துல இருக்கிற புழு மாதிரி தான். அவன் பேச்செல்லாம் மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு யாருக்குமே எந்த அருகதையும் கிடையாது. அதை பொருட்படுத்தவும் வேண்டியதில்லை. நம்ம அருகதை இல்லாதவன் பேசுறது எதுக்கு நம்ம கேட்கணும்? கேட்க வேண்டியதில்லை. அந்த குதிரையை எதுக்காக அனுப்புறாங்கன்னா, மற்ற விலங்கு அனுப்பாம பசு அனுப்பலாம், காக்கா குருவி அனுப்பலாம், தூதுக்கு புறாவெல்லாம் அனுப்புவாங்களாம். அன்னமிடு தூதெல்லாம் நம்ம இலக்கியங்கள்ல இருக்கு. ராமனுக்கும் சீதைக்கும் ஆஞ்சநேயர் தூதா போனாரு, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கிருஷ்ணரே தூதரா போனாரு. இந்த குதிரையை எதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா, குதிரையால அதனுடைய சுவாசத்தினாலேயோ அதனுடைய கழிவுகள்னாலேயோ யாருக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது. அதனுடைய பயன் புனிதமாகவும் தூய்மையாகவும் இருக்கும். அதோட அது மற்ற விலங்குகள் மாதிரி படுத்து உறங்குறதுல, சாகுற வரைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருக்கும். அது வாழ்ந்துகிட்டே இருக்கும். அது படுத்து உறங்குறதெல்லாம் கிடையாது. அதோட அதனுடைய சுவாசமும் மற்ற பயிர்களுக்கும் இயற்கைக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும். அதனால அந்த குதிரை ரொம்ப உபயோகமா இருக்கும். அதனுடைய விசுவாசமும், யார் தன் எஜமானங்கிறது தெரிஞ்சு யாருக்கு நன்றியோட பணியணும் அப்படிங்கிறதுல குதிரை மாதிரி வேற விலங்குக்கு அந்த குணம் வராது. நாயை சொல்றோம் நன்றின்னு, அந்த நாய்க்கு யார் எது போட்டாலும் அவங்க கிட்ட நன்றியா மாறிடும். ஆனா குதிரை அப்படி கிடையாது. தன்னை பராமரிக்கிறவன் சவுக்கால் அடிச்சாலும் அவன் சொன்னதை தான் கேட்கும். எதிரியா இருக்கிறவன், குணம் கெட்டவன், மற்றவர்கள் வாழ்க்கைக்கு சுமையா இருக்கிறவன், தொந்தரவா இருக்கிறவன், வாழ்க்கையை இயற்கையை புலன்களை தானே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவன், அந்த மாதிரியான குணங்கெட்டவன், துர்நடத்தை உள்ளவனுக்கு அவனுடைய வாசனையே துர்வாசனையா இருக்கிறது இந்த குதிரை உணர்ந்து அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. துரியோதனனுக்கு மட்டும்தான் உதவி செய்யும். அவங்க அப்பன் பக்கத்துல போனாலே உதவி செய்ய ஒத்துக்காது. அந்த அந்த மாதிரி விசுவாசம். துரியோதனன் கெட்டவன் தானே அப்படின்னா அவன் கெட்டவன் கிடையாது. அவன் அவன் தன்னைத்தானே அதிகமா நேசிச்சவன். அதே மாதிரி தான் இருக்கான். யார் வாழ்க்கைக்கு அவன் கெட்டவன் கிடையாது. கெட்டவனா இருந்தா யாரோ ஒருத்தன் தன் மானம் காத்தவன் சொல்லி அந்த வரட்டு கௌரவமா ஊர் உலகத்துல சொல்ற குற்றத்தை கருணை மேல சொன்னதை அவன் சொல்லல. இல்ல, யார் பெற்ற பிள்ளையா இருந்தானே, யாரா இருந்தானடா அவன் நல்லவன் அப்படிங்கிறத மனசார ஏத்துக்கிட்டு அவனுக்கு தனி ஒரு நாட்டையை கொடுத்து அவன் நாட்டு மன்னன் ஆக்கி வச்சவன். தன்னுடைய தேசத்துல இருந்து ஒரு தேசத்தை கொடுத்து அதுக்கு மன்னன் ஆக்கி வச்சவன். ஏன்னா அவனுடைய தன்மை மாதிரியே அவனுடைய தன்மையும் கர்ணனுடைய தன்மையும் புரிஞ்சவன். புரியுதா? ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும். யார் கெட்டவங்கிறதுல நமக்கு அளவுகோல் என்னது? அடுத்தவன் வாழ்க்கையை சிதைக்கிறவன், பொறாமைப்படுறவன், பிறர் மேன்மை கண்டு குமுறுகின்றவன், ஏங்குகின்றவன், அவன் ஒருத்தன் தான் தீயவன். வேற யாருமே தீயவன் சொல்ல முடியாது. அது அவங்களுக்குள்ள இருந்த பங்காளி தகராறு, சின்னையாமக்க பெரியாமக்க சண்டை, அதெல்லாம் அவங்க சொல்ல முடியாது. தர்மத்தை நிலைநாட்டுற அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் அந்த 2 பேருடைய பங்காளி சண்டையை பகவான் பயன்படுத்திக்கிட்டார். அதுவும் தந்திரமாலாம் பயன்படுத்தல. தர்மத்தின்படி சகோதரனுக்கு நீ சம பங்கு கொடு. நீ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சகோதரனை ஏமாத்துனேன்னா, சகோதரனுக்கு துரோகம் பண்ணினேன்னா, சகோதரனுடைய சொத்தை நீ அனுபவிக்கணும்னு ஆக்கிரமிச்சேன்னா அது தர்மத்துக்கு புறம்பானது அப்படின்னு கிருஷ்ணர் நிரூபிக்கிறதுக்காக அந்த சண்டையை வளர்த்து விட்டார். அதுக்காக அவரும் வளர்க்கல, அந்த சண்டையை வளர்க்கிற மாதிரி பயன்படுத்திக்கிட்டாரு. வளர்த்ததெல்லாம் கௌரவர்களும் பாண்டவர்களும் தான். அவங்க யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க தயாரா இல்லை. தன் தகப்பனுடைய சகோதரன் தான் அப்படிங்கிறத 2 பேருமே உணரல. திருதராசன் பிள்ளைகளும் உணரல, பாண்டுவின் பிள்ளைகளும் உணரல. ஆனாலும் அவங்க ஏமாந்தவங்களுக்கு உதவியா பகவான் பக்கத்துல இருந்தார். வலியவர்களுக்கு அவங்களுடைய வலிமை துணை, எளியவர்களுக்கு இறைவன் துணை. அப்படிங்கிற தர்மத்துல இறைவன் இருந்தார். அதே சமயத்துல துரியோதனாதிகள் அவனுடைய படைகளுக்கு இறைவன் விரோதமா நடந்துக்கவே இல்லை. தன்னுடைய தர்மப்படி, யுத்த தர்மத்துப்படி என்ன நடக்கணுமோ அதைத்தான் செஞ்சார். இதெல்லாம் ஒரு தேசத்தினுடைய மக்களுடைய பண்பு.
மக்களுடைய அந்த பண்புக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு அந்த மக்களுக்கு ஒரு மன்னன் இருப்பான். அந்த மன்னன் மக்கள் சொல்படி கேட்கிற சேவகனா இருப்பான். மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய வணக்க முறைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த மன்னன் இருப்பான். அந்த மன்னனுக்கும் மக்களுக்கும் சேர்ந்துதான் அந்த குதிரையை அனுப்பி வைக்கிறாங்க. அது எங்கெல்லாம் போய் வருதோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த மன்னனுடைய ஒழுக்கத்தையும் பண்பையும் இறைவனுக்கு வணங்குற அந்த குணத்தையும் மக்களுடைய குணத்தையும் அந்த குதிரை போன அந்த தேசத்துக்காரங்களும் ஒத்துக்கொள்ளுவார்கள், ஏற்றுக்கொள்ளுவார்கள், இணங்குவார்கள். அப்படி இணங்க முடியாது, எங்கள் நாடு எங்களுடைய குணம் என்னுடைய மக்களுடைய பழக்க வழக்கம் வேற அப்படின்னா எதிர்த்து வா, சண்டை போடு, போராடி ஜெய், வெற்றி பெற்றுட்டா உனக்கு நான் விடுதலை தரேன், நீ தோற்றுட்டேன்னா ஒழுங்கா எனக்கு சொன்னபடி கேட்கணும் அப்படின்னு அந்த இதை அனுப்புவாங்க. எல்லா தேசமும் சுத்தினதுக்கு அப்புறம் அந்த குதிரை திரும்ப தன்னுடைய தேசத்துக்கு வரும். அது எங்கெல்லாம் போயிருக்கோ அந்தந்த தேசத்துக்காரெல்லாம் அந்த குதிரையோட நாட்டுக்கு வந்து தகவல் சொல்லி, நாங்களும் உங்க குதிரை எங்க நாட்டுக்கு வந்துச்சு, நாங்களும் உங்க பண்பையும் இதையும் பழக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறோம், உங்க நாட்டுக்கு நாங்கள் உங்க மக்களுக்கு நாங்களும் சிநேகிதர்கள் தான் அப்படின்னு ஒன்று சேருவாங்க. அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லா தேசத்துக்கும் ஒரே சக்கரவர்த்தியா இருப்பார். மன்னர், மாமன்னர், அரசர், பேரரசர் அப்படிங்கிறதோட பட்டத்துல உயர்ந்ததுன்னு பார்த்தா சக்கரவர்த்தி. அப்படி உலகம் முழுவதுமே சக்கரவர்த்தியா ஆண்டவர்கள் வேற எந்த நாட்டிலையும் இல்லை, பாரதத்துல மட்டும்தான் இருக்காங்க. பாரதம் தான் உலகையே ஆண்ட சக்கரவர்த்திகளை கொண்ட பெருநாடு. மற்ற எந்த நாட்டிலையும் சக்கரவர்த்திகள்லாம் கிடையாது. அந்த மாதிரி அந்த சக்கரவர்த்திகள் அவை அதுக்கப்புறம் அந்த குதிரையை வச்சு அந்த குதிரைக்கு கட்டுப்பட்ட அத்தனை மன்னர்களையும் கூப்பிட்டு விருந்தளிச்சு மரியாதை கொடுத்து எல்லாரையும் சேர்த்து அந்த ஒரே முறையான இறைவனை வணங்கக்கூடிய மனிதர்கள் மனிதர் அல்லாத பிற ஜீவர்கள் எல்லோரும் இறைவன் படைப்பு இயற்கை அப்படிங்கிறதுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய மாபெரும் யாகம். அந்த யாகத்துல ஜாதி மத பேதம் இல்லாம, வறுமை ஏழை பணக்காரன் இல்லாம, புத்திசாலி முட்டாளுங்கிறது இல்லாம சகல ஜீவர்களுக்கும் எல்லா மரியாதையும் கொடுத்து சகல ஜீவர்களும் சேர்ந்து இறைவனை வணங்கக்கூடிய ஒரு மாபெரும் யாகம் பண்ணுவாங்க. அந்த யாகத்துக்கு அஸ்வமேத யாகம்னு பேரு. அந்த அஸ்வமேத யாகத்துல யாகம் பண்ணின ஒரு சக்கரவர்த்தி மொத்த உலகத்தையும் ஆள தகுதி உள்ளவனாகவும், அந்த ஆள்றவன்கிறதுக்காக தன்னை சுய அதிகாரத்தை திணிக்காம ஒவ்வொரு தனி குடிமகனுக்கும் ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு சின்ன உயிர்களுக்கு கூட புழுப்பூச்சிகள் கூட துரோகம் இல்லாத நேர்மையான இறைவனின் பிரதிநிதியாய் இருந்து சேவகனாய் இருந்து வாழ்ந்துறவன் அவன் தான் சக்கரவர்த்தி. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகம் பண்ணினாலும் அதுல கிடைக்கிற பலன் அந்த ஜீவனுக்கு என்னவோ அதுல 16, அதாவது பாகவதம் படிக்கிறதுல 16ல் 1 பங்கு தான் யாருக்கு? 1000 அஸ்வமேத யாகம் பண்ணின மன்னனுக்கு கூட பாகவதம் படிக்கிறதுல இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பாகவத மகாபுராணம் படிச்சிட்டு இருக்கோம். இந்த பாகவத மகாபுராணத்தை படிக்கிறதோட பலன் அஸ்வமேத யாகம், ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகம் பண்ணின அந்த மன்னன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கிடைக்கிற பலன் பாகவதம் படிக்கிறதுல 16ல் 1 பங்கு தான் அவனுக்கு. அப்ப நமக்கு பாகவத மகாத்மியத்தினுடைய மகத்துவம் என்னது? அந்த மகத்துவத்தை சொல்றதுக்கு தான் இந்த சொல்லியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான வாஜபேய யாகங்கள் ஆகியன ஒன்று சேரினும் அதன் பலன் ஸ்ரீ சுகர் கூறிய ஸ்ரீமத் பாகவதத்தின் பலனுக்கு 16ல் 1 பங்கு கூட சமமாகாது அப்படின்னு சுகதேவ கோஸ்வாமி சொல்லி இருக்கிறார். அப்பேற்பட்ட பாகவத புராணம். அப்போ இவ்வளவு பெரிய பாகவத புராணம் படிக்கிறோமே, நமக்கு என்ன பலன்? அவங்க அஸ்வமேத யாகம் வாஜபேய யாகங்கள்லாம் பண்ணினவனுக்கே அவ்வளவு 16ல் 1 பங்கு கூட சமமாகாதுன்னா, அப்போ பாகவதம் படிக்கிற நமக்கு அவ்வளோ பெரிய பலன் கிடைக்கும்னா அதை வச்சு நம்ம என்ன செய்வோம்?
அதனால நமக்கு என்ன கிடைச்சிரும்? மத்தியானம் எனக்கு தயிர் சோறு மாவடு ஊறுகாய் கிடைக்குமா? இல்ல சாக போகும்போது என்னைய போட்டு எவனும் சொந்தக்காரன் பிள்ளைங்க யாரும் இல்லாம ஏன்னு கேட்க நாதி இல்லாம இருப்போமா? இல்ல சண்டை போட்டுக்கிட்டு சாவோமா? யாரெல்லாமோ அரசாங்கத்தெல்லாம் விரோதம் பண்ணிக்கிறோம், யார வேணாலும் எதிர்த்து பேசுறோம், எல்லாருமே பணிஞ்சிருவாங்களா? நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன பலன் கிடைக்கும்? பலன்கிறதுலயே உண்மையிலேயே பெரிய பலன்னா என்னங்கிறதா தெரிஞ்சுக்கணும். பலன் நமக்கு என்னது கிடைக்கும்? பாவதம் படிச்சிருக்கோம், நமக்கு ஒரு பலன் இருக்குதுன்னா அந்த பலன் எல்லா பலன்களையும் விட பெரிய பலன் அப்படின்னா அந்த பிரயோஜனம் நமக்கு அது உண்மையிலேயே பலன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பலம், பலன், பிரயோஜனம், லாபம், அதிர்ஷ்டம், இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் அர்த்தம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம எப்போதும் சுகமா இருக்கமா? அது பலனா? அது அதிர்ஷ்டமா? யாரையும் அடக்கிடுறமா? அது பலனா? அது அதிர்ஷ்டமா? அது வீரமா? எல்லாத்துக்கும் மேல இப்படி நிறைய கேள்வி கேட்டா கேட்டுக்கிட்டே போலாம். எல்லாத்துக்கும் மேல ஒரே விஷயம், நீ எந்த சூழ்நிலையிலும் நிம்மதியா இருக்கியா? உன் கடமை தவறாம இருக்கியா? உணர்ச்சி வசப்படாம சோகமா இருந்தவன்னு என்னத்தா சாயந்தரம் விளக்கேற்றிட்டு பூ வச்சு பளிச்சுன்னு பவுடர் போட்டு பொட்டெல்லாம் வச்சு நல்லா பூ வச்சு பிரமாதமா இருப்ப, இன்னைக்கு என்ன ஒரு வடியா இருக்க அப்படின்னா, ஆமா அது ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். என்னாச்சு அப்படின்னா, நாத்தனாக்காரி வீட்டுக்கு வந்துட்டா, இல்ல மாமனாரோ மாமியாரோ சொந்தக்காரங்க யாரோ வந்துட்டாங்க. எப்போவோ நடந்ததுல வீட்டுல நடந்த நிகழ்ச்சிகள்ல நமக்கு நீ அன்னைக்கு இப்படி நடந்துகிட்ட அப்படின்னு குறை சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அப்படி நினைச்சு செய்யவே இல்லை. வீணா வந்து நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். வீட்டுல சாயந்தரம் பாலை காய்ச்சிட்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருவாளேன்னு பஸ்ஸை விட்டு இறக்கி கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஹோம்ஒர்க் செய்ய வைக்கணுமே அப்படின்னு பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன். வந்த மகராட்சி, நீ அன்னைக்கு அப்படி பண்ண இப்படி பண்ண, நீ எதுக்கு சொல்லாம விட்ட, நான் அவ பேசுனதை கேட்டுக்கிட்டு சும்மா இருந்தியாக்கும், அப்போ என் மேல உனக்கு அவ்வளவுதான் மரியாதையாக்கும், ஆய்வுன்னு கத்திட்டு அவடுக்கு போயிட்டான். எவ்வளவு ஒருத்தி இவ்வளோ என்கிட்ட வஞ்சான்னா அதுக்கு நான் அவ கூட எப்படி சண்டை போட? என்னத்த சொல்ல, சும்மா இருந்தேன், அதுக்கு போய் வஞ்சிட்டு போறான். மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டியா, ஒரு வடியா ஆயிட்டியா? ஆனா சூரியன் எத்தனை மேகம் மறைச்சாலும், எத்தனை பேர் அந்த சூரிய ஒளியை தவறா பயன்படுத்தினாலும், இஷ்டத்துக்கு பயன்படுத்தினாலும், பூமியை அது எப்பவுமே தொட்டுக்கிட்டே தான் இருக்கு சூரியனுடைய கதிர்கள். ஏன்னா பூமி இருளுக்குள்ளேயே தான் இருக்குது எப்பவுமே. இந்த சூரியனுடைய கதிர்கள் எப்பவும் பூமியை நோக்கியோ இல்ல மற்ற இருள் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களுக்கோ ஒரே ஒரு சூரியன் ஒளியை கொடுத்துக்கிட்டே இருக்குது காலங்காலமா. அதை பற்றி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கும். அதனுடைய ஆற்றலை பத்தி ஆராய்ச்சி பண்றவன், அதை விமர்சனம் பண்றவன், அதை பாராட்டுறவன், பகலை பத்தி அதை பொருட்படுத்தாமலே வெயில மட்டும் அனுபவிக்கிறவங்க, பூமியில எந்த பகுதியில் அது எந்த இடத்துல படுதுங்கிறத பத்தி அக்கறையே கிடையாது. விடியுது அடையுது, அது பாட்டுக்கு சுத்துது, காலம் அது பாட்டுக்கு சுத்துது, காலம் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பூமியோட இன்னொரு சைட்ல சாய்வான கதிர்கள் படுது, ஒரு சமயம் நேரடியா படுது, இன்னொரு சமயம் இன்னொரு சைட்ல ஒரு பக்கத்துல இருந்து சாய்வான கதிர்கள் விழுகுது. இதுக்கு இடையில ஒளிக்கும் பூமிக்கும் இடையில பல்வேறு இயற்கை சூழ்நிலைகள், அதாவது காற்று, மேகம், வெளி, இதனால பல மாற்றங்கள். சூரியனை கண்ணுக்கு தெரியாம போயிடுது, வெளிச்சம் மட்டும் கிடைக்குது வெப்பம் இல்லாம. பூமியில ஏற்படுத்தக்கூடிய தண்ணீரோடையும் காற்றோடையும் சூரிய ஒளி போராடி நமக்கு வெளிச்சத்தை மட்டுமே கொடுக்க முடியுது, வெப்பத்தை தொடர்ந்து கொடுக்க முடியல. தண்ணி அதிகமா வருணன், இயற்கை சக்தியில வருணனும் காற்றும் வெப்பத்தை தடுத்துடுறாங்க, குறைச்சிடுறாங்க அல்லது கூட்டிடுறாங்க. சில சமயம் சூரியன் பயங்கரமான வெப்பமாகி காற்றெல்லாம் தகிக்க ஆரம்பிச்சிருது, தண்ணி எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருது. இந்த ஒவ்வொரு இயற்கையும் ஒன்றை ஒன்று எப்பவுமே முந்திக்கிட்டு தான் இருக்கு, ஒன்றை ஒன்று ஆக்கிரமிச்சு அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதனால ஜீவர்கள் பல்வேறு மாற்றங்களை, ஜீவர்கள் மட்டுமில்ல பூமியும் கூட பல்வேறு மாற்றங்களை அடையத்தான் செய்யுது. இத்தனைக்கு இடையில
அதன் தன்மையில அது இயற்கையா இருக்குதே தவிர ஒன்றை ஒன்று சார்ந்து கொள்வதோ ஏற்றுக்கொள்வதோ இயற்கையாவே நிகழ்ந்தாலும் கூட அது தன்னுடைய இயக்கங்களை நிறுத்துவதில்லை. நிறுத்துறதோ வெறுக்கிறதோ கிடையாது. இல்ல, எப்படி இயற்கை இருக்குதோ அதே மாதிரி ஜீவனாகிய உன்னால இருக்க முடியும். எப்ப முடியும்? ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம், பாகவத புராணம் படித்தால், அது உனக்கு புரிந்தால், அதை நீ நேசித்தால், புரிகிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறதுல. ஏன்னா சாதாரண தயிர் சாதம் மாவடு ஊருகா வாய்க்கு ருசியா கேட்ட, விரதம் முடிச்ச உடனே அப்படி கிடைக்குமான்னு ஆசைப்பட்ட, அதுக்கும் பிரபஞ்ச இயக்கத்துக்கு என்ன சாதாரண இச்சை அசாதாரணமான இச்சை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சாதாரண ஜீவனுக்கு சாதாரண இச்சை. ஜீவனுடைய உன்னத நிலை எந்த அளவுக்கு உயருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உயர்வு. 2 ஒரு இத்தினூண்டு கால்கண்டும் ஒரு அந்த திராட்சை, உலர் திராட்சை பழமும், கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவோம்ல, தெரியுமா? கிஸ்மிஸ் பழம். அந்த 2 எடுத்து இவ்வளோண்டு இப்போ கொண்டு போய் பெருமாள் முன்னால் வச்சுட்டு கும்பிட்டுட்டு, பிரசாதம் இது நான் பிரசாதமாக எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு, இது எனக்கு, இது எங்கள் அப்பாவுக்கு, இது என் ஃப்ரெண்டுக்கு, இது எங்கள் அம்மாவுக்கு, இது எங்கள் தாத்தாவுக்கு, எனக்கும் தானே அப்படின்னு எடுத்து வச்சாலுமே அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன்னு பகவான் சொல்லியிருக்கிறார். பத்திரம் பலம் புஷ்பம் தோயம்னு, எது நீ பிரியத்தோட கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு. அப்போ பிரபஞ்சத்துக்கே சொந்தக்காரே இத்தினோட கல்கண்டுக்கும் ஒரு சொட்டு தண்ணிக்கும் ஒத்த துளசி இலைக்கும் கேட்குறான்னா அப்புறம் என்ன சாதாரணம், அப்புறம் என்ன அசாதாரணம்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அப்போ பிரம்மாண்டத்துக்கு அடிப்படையே அஸ்திவாரம், கட்டடத்தோட அஸ்திவாரம் பூமிக்குள்ளதான் இருக்கும், அது வெளியே தெரியாது. மேலே இருக்கிற கலசத்தை பார்த்து அஸ்திவாரத்தை வணங்கணும். கலசத்தை வணங்கினா அஸ்திவாரத்தை வணங்குறதா தான் அர்த்தம். அப்படிதானே? உன் முகம் பார்த்து பேசுனா நான் உன்னோட குணம் பார்த்து பேசுறேன்னு அர்த்தம். உன் குணத்துக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய முகம் மாறிடும். மாறும்ல? அப்போ மாறி இருக்கும்போது என்ன ஒரு வடிவா இருக்க அப்படின்னு தான் கேட்போம். என்ன வாட்டமா இருக்கன்னு கேட்போம். ஏன்னா குணம் மாறி போச்சு, முகம் மாறி போச்சு. முகம் பார்த்து பேசினாதான் அது தெரியும். அப்போ அன்புல சின்னது பெருசுன்னு எல்லாம் கிடையாது. அன்பு அன்பு தான். அது எப்படி தெரியும்? நிம்மதி எப்படி வரும்? இயற்கையை உள்ளது உள்ளபடி ஏத்துக்கிறது எப்படி வரும்? பகைய பகையா நினைக்காம அந்த பகையை அழிக்கிறதுக்கு எப்படி வீரம் வரும்? பாகவதம் படிச்சா வரும். இப்படி ஒவ்வொரு குணத்திலையும் நம்மள நேர்த்தி ஆக்குற வரைக்கும் காலங்காலமா படிக்கலாம். சிலருக்கு ஒரு ஜென்மத்துல படிச்ச உடனே சுகதேவ கோஸ்வாமி கேட்டார், பரீட்சித்து மகாராஜாவுக்கு உடனே சொல்லிட்டாரு. பரீட்சித்து அவருடைய முடிவை உடனடியா அவர் தீர்மானிச்சு அவரை ஏற்றுக்கொண்டார். அதுக்கடுத்து பல்லாயிரம் காலமா, ஆயிரக்கணக்கான காலங்கள்லாம் நம்ம இப்ப பாகவதம் படிச்சுக்கிட்டு வரோம். அதாவது மனிதர்கள் படிச்சுட்டு வரோம். எங்க இருந்து படிச்சோம், எப்ப இருந்து படிச்சோம், நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதோ அது முந்தினதெல்லாம் தெரியாது. ஆனா அதுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாது, ஆனா நமக்கு உடலையும் இந்த படிப்பையும் இந்த புத்தியவும் கொடுக்கிற அந்த இயற்கைக்கு தெரியும். அது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு இதை படிக்க வச்சிருக்கிறாங்க. ஆக அவன் தெரிஞ்சு படிச்சாலும், புரிஞ்சு படிச்சாலும், தெரியாம படிச்சாலும், படிக்கிறத கேட்டாலுமே அவனுக்கு இந்த பலன்ல கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய பலன் பாதுகாக்கப்பட்டு, பலன்கள் பாதுகாக்கப்பட்டு பவித்திரமா அப்பப்போ வழங்கப்படும். ஒவ்வொரு துயரமான சம்பவங்களையும், ஒவ்வொரு மனக்கிளேசமான மனோரதம் தடுமாறுற நேரத்துல எல்லாம் அது உதவியா இருக்கும். ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். இயற்கை சத்தியம் மீறக்கூடாது, சத்தியம் மாறக்கூடாது அப்படிங்கிற குணம் இருக்கும், ஒரு உறுதி இருக்கும். எலும்பும் ஜதையும் ரத்தமும் மலமும் மூத்திரமா இருக்கக்கூடிய உடல்ல இருந்து எந்தெந்த உடலுக்கெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் போறோம், அந்த உடலுக்கு போகும்போது நம்ம அந்த உடலை எப்படி பயன்படுத்துவோம், அது எல்லாமே அடுத்தடுத்து உயர்ந்த ஒரு நடவடிக்கைக்கு நம்மளை சரியாவே கூட்டிட்டு போகும். அதுக்கெல்லாம் பாகவதம் உதவி செய்யும். யாகம் பண்ணினா என்ன கிடைச்சிடும்? அஸ்வமேத யாகம் பண்ணினா செல்வம் கிடைக்கும், நாடாளும் மன்னன்கிற பட்டம் கிடைக்கும், எல்லா மன்னர்களும் கொண்டாடுவாங்க, எல்லா தேசத்து மக்களும் கொண்டாடுவாங்க, எல்லா தேசத்துக்கும் மக்களுக்கும் நானும் தலைவனா இருக்கேன்னு பெருமைப்பட்டுக்கலாம், அல்லது சேவகனா இருக்கிறேன் அப்படின்னு அதை விட பெருமைப்பட்டுக்கலாம்.
இந்த நல்ல பேரை அனுபவிக்கிறதுனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அவன் உடல் விட்டு போகும்போது அவன் உடலையும் மற்ற மண்ணுல வாழக்கூடிய மற்ற உயிர்கள் தின்னு ஓடும். அவனும் வேற ஒரு உடலுக்கு போயிடுவான், இன்னொரு உடலை திங்கிற ஒரு உடலுக்குள்ள போயிடுவான். ஆக நிம்மதிய சந்தோஷம்ங்கிறதும் தற்காலிகமானதாக மாறிக்கிட்டே இருக்கும். உயர்ந்த நிலையில இருந்து இருக்கிறதா இருந்தாலும் தாழ்ந்த நிலையில இருக்கிறதா இருந்தாலும் பசிக்கு ஒரு கவலம், அதுக்கு கிடைச்சாதான் அவனுக்கு நிம்மதி. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எதுக்கு சும்மா தின்னுகிட்டும் தூங்கிக்கிட்டும் கழிச்சுக்கிட்டு இருக்கிற? எவ்வளவு பெரிய ஆளு, உனக்கு அதெல்லாம் வேண்டாமியா அப்படின்னா இருந்துருவானா? இருக்க முடியாது. பிச்சைக்காரன் கூட இருந்துருவான், பணக்காரனால இருக்க முடியாது. முடியுமா? பசி தாங்க முடியாம எத்தனை பேர் இருக்கான். அப்போ பசிங்கிற ஒரு ஆற்றல் எல்லா உயிரையும் ஆளுது. அதை ஆள்றதுக்கு எவனுக்கும் இது கிடையாது. ஆனா பாகவதம் படிக்கிறவன் பசிக்க வச்சிருவான், தனக்கு பசிக்காத அளவுக்கு. இதெல்லாம் எந்த ஒரு இயற்கையவும் மீறி அந்த இயற்கையை தனதாக்கிட்டு தர்மம் தவறாம வாழ வைக்க முடியும் அவனால. அதுதான் பாகவதத்தினுடைய மகாத்மியம், ஸ்ரீமத் பாகவதம். இதுல எடுத்த உடனே பாகவதத்தினுடைய மகாத்மியத்துல இப்ப நம்ம படிச்ச சுலோகத்துல முதல்ல ஓம் எனும் பிரணவம் அப்படிங்கிற அந்த ஓம் அப்படிங்கிற அந்த சப்தம், அந்த உச்சரிப்பு, அதை கேட்டாலும் சொன்னாலும் மொத்த அங்கத்துக்கும் நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்புக்கு உடனே ஒரு இணைப்பு, மாபெரும் ஆற்றல். எந்த மந்திரமா இருந்தாலும் சரி, எந்த தெய்வங்களா இருந்தாலும் சரி, இந்த பூமியை தவிர வேற எந்த உலகத்துல எந்த உயிர்கள் இறைவனுடைய ஆற்றல் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பிரணவம் அப்படிங்கிறது ஓம். அது நமக்கும் அந்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் நேரடியா தொடர்பு தரக்கூடிய ஒரு சக்தி, அந்த ஓம் எனும் பிரணவம். அப்புறம் வேதங்களின் மாதா தாயான காயத்ரிங்கிற மந்திரம் இருக்கே, அந்த காயத்ரி மந்திரம்ங்கிறது எத்தனையோ இருக்கு. ஆனா காயத்ரி தான் வேதங்களுக்கு எல்லாவற்றுக்கும் தாய். அது வேற ஒண்ணும் இல்லை. தினசரி நம்ம சொல்றோமே 3 வேளையும் நமக்கு குரு கொடுத்திருக்கிறாரு. பிரம்ம காயத்ரி அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றதுக்கு அது அந்தரங்கமா சொல்லிக்க வேண்டியது. மற்ற காயத்ரி அப்படிங்கிறது காயத்தையே இறைவனுக்குரிய காணிக்கை ஆக்குறதுக்கு பேர் தான் காயத்ரி. காயம்னா உடம்பு. இந்த உடற்புலன்கள் அத்தனையுமே இறைவனாகிய நமது சிந்தையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலை, தேகத்தினுடைய செயல்களையும் புலன்களையும் நம்ம சிந்தனையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு சாட்சியாக, இறைவனின் சாட்சியாக பயன்படுத்திக்கிறதுக்கு பேரு தான், பயன்படுத்தக்கூடிய அந்த ஒழுங்குக்கு பேரு காயத்ரி. நமது தேகத்தையும் நமது புலன்களையும் நம்ம விருப்பப்படி தான் செலவு பண்றோம், இயக்குறோம், எடுத்து அனுபவிக்கிறோம். இதுக்கெல்லாம் பரம சாட்சியா நமது சிந்தனையில இறைவன் இருந்தால் இறைவனின் சாட்சியாக நமது இந்த தேகத்தை பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்துறவன் என்ன செய்வான்? எதெல்லாம் ஒழுக்கம்னு உங்களுக்கு தெரிஞ்சது எதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சிருப்போம். உன்னுடைய தேகத்தை நீ எதுக்கெல்லாம் பயன்படுத்துறங்கிறத நான் இப்ப வெளிப்படையா சொல்ல முடியாது. உன்னுடைய தேகத்தை நீங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அதுக்கு சாட்சியா சிந்தனையில இறைவன் இருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த இறைவனின் சாட்சியாக என்னுடைய புலன்களையும் என்னுடைய இந்த தேகத்தையும் நான் அனுபவிக்கின்றேன், அல்லது நான் பயன்படுத்துறேன், செயல்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய மகா மந்திரம் காயத்ரி மந்திரம். புரியுதா? அந்த காயத்ரியை குரு நமக்கு கொடுத்து 3 வேளையும் சொன்னோம்னா அது நமது தேகத்தை என்ன செய்யும்? தேகத்தை நம்ம விருப்பப்படி இறைவன் இல்லாத யாரும் பார்க்கறதுக்கு சாட்சி இல்லைங்கிறதுக்காக நம்ம தேகத்தை பயன்படுத்துற விதத்துக்கு, அந்த களவாணித்தனத்துக்கு, அந்த அயோக்கியத்தனத்துக்கு அது இடம் கொடுக்குமா?
பயம் வரும், கொடுக்க வராது. அதான் அப்படி ஒழுங்குபடுத்தக்கூடிய காயத்ரி சுய ஒழுக்கத்துக்கு உதவி செய்யக்கூடியது. இறைவனை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பது, இறைவனை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பது, நம்மளை இறைவன்ட்ட சேர்க்கறது இல்ல. அந்த மந்திரம் தான் காயத்ரி மந்திரம். அதை உதாசீனம் பண்ண முடியாது. ஓம்ங்கிற பிரணவம் எப்படி இறைவனோட இணக்கத்துக்கு பிரபஞ்சம் முழுவதும், பேரண்டம் முழுவதும் எத்தனை கோடி பிரம்மாண்டங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றுக்கும் அதிபதியானவன்ட்ட உடனடியா நமது அந்த சப்தமும் இந்த சப்தமும் ஒன்று கலக்க செய்யுதோ, அதே மாதிரி காயத்ரி மகாமந்திரம். அதே மாதிரினா அது ஒரு வகையில சப்த ஆகமா, சப்த வேதமா இருக்குது. இது வேதங்களின் தாயா இருக்கக்கூடிய காயத்ரி மகாமந்திரம். தினசரி காயத்ரி சொல்றவனுக்கு உடனடியா இறைவனுடைய சந்நித்தியம், இறைவனுடைய அனுக்கிரகம் உடனே உள்ளவே கிடைக்கும். அவன் தேகத்திலேயே அவன் இருப்பான், இறைவன் இருப்பான். புருஷ சூக்தம். அடுத்து புருஷ சூக்தம்ங்கிறது புருஷர்களில் உத்தம புருஷன், மகா புருஷன், புருஷோத்தமன் நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். எல்லா வேத இலக்கியங்களும் சொல்லக்கூடிய விளக்கங்கள் நிரூபிச்சிருக்கக்கூடிய பரமமான உண்மை. ஒரு தடவை ஒருத்தர் ஒரு விஷயத்தை நிரூபிச்சாச்சுன்னா அடுத்து அந்த நிரூபணமான விஷயம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அந்த மாதிரி மொத்த வேத இலக்கியங்களும் நிரூபிச்சு சொன்னது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். புருஷோத்தமனாகிய ஸ்ரீமன் மகா புருஷோத்தமனாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், முழுமுதற் கடவுள். அந்த புருஷ சூக்தம் அப்படிங்கிறத அந்த கிருஷ்ணருடைய குணத்தையும் அவருடைய செயலையும் அவருடைய நிலைத்த தன்மையவும் அவருடைய ஆற்றல் எந்த அளவில் எல்லா உயிர்கள்ட்டையும் பரவி இருக்குங்கிறதையும், எத்தனை விதமான உயிர்கள் இருக்கு, எத்தனை விதமான மதம், மொழி, இனம், நாடு, பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது, எல்லாத்துலேயும் இறைவனுடைய ஆற்றல் எந்தெந்த வடிவத்தில் இருக்குது, அது எதுக்காக அப்படி இருக்குது, யாருக்காக அப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லா புகழையும் சேர்த்து சொல்லக்கூடிய மொத்த அந்த சூத்திரத்துக்கு பேர் புருஷ சூக்தம். அந்த புருஷ சூக்தத்தை படிச்சாச்சுன்னா மொத்த இறைவனின் மொத்த சக்தியும் பூராமே புரியும். ஜீவன் அந்த இறைவனுடைய தன்மையை புரியும் போது இறைவனுடைய தன்மை அம்சத்துல தான், அதே தன்மையில தான் நாமளும் இருக்கோங்கிறத தன்னை உணரக்கூடிய அந்த பாக்கியம், அந்த அறிவு, அந்த ஞானம் கிடைச்சிடும். அதனால ஓம்ங்கிற பிரணவம், வேத மாதாவான காயத்ரி மகாமந்திரம், புருஷ சூக்தம், அப்புறம் 3 வேதங்கள் ரிக், யஜுர், சாமம்ங்கிற வேதம். இந்த 3 வேதமே ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம். அதர்வனம்ங்கிறது 4வதா இருக்குது. அது இந்த 3ஓட மறுபடி செயல்முறை விளக்கம் தான் அதர்வனம்ங்கிறது. அதனால இந்த 3மே ரிக்குங்கிறது ஒழுக்கத்தை சொல்லும், யஜுருங்கிறது அதை செயல்படுத்துகிற விதத்தை சொல்லும், வேதங்கள் அது கவிதை நயமா இறைவனுடைய ஆற்றலை, பலன்களை, மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, உறவினை சுகமா பாடி சொல்லக்கூடியது சாமவேதங்கள். கருடாழ்வார் தான் எப்பவுமே அவருடைய சிறகுகள் தான் சாமவேத கானங்களை பாடிட்டு இருக்குது. அப்போ அடுத்து ஸ்ரீமத் பாகவதம். இந்த பாகவத மகாத்மியம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்கின்ற 12 எழுத்துக்கள். இந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லு, சொல்லுப்பா, சொல்லு ஒரு தடவை, எல்லாரும் சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த மந்திரத்தை, இந்த பகவானுடைய நாமத்தை, அதாவது எங்கோ இருக்கிறார் இறைவன், எல்லா பேரண்டத்துக்கும் ஆற்றலா இருக்கிறார், இயக்கமா இருக்கிறாரு, சக்தியா இருக்கிறாரு, ஊட்டமா இருக்கிறாரு, உள்ளும் புறமுமா மறைஞ்சு இருக்கிறாரு, தான் இருக்கிறத காட்டிக்காம இருக்கிறாரு. இல்ல தன்னுடைய இருப்ப விருப்பப்படி ஒரு வடிவமா காட்டுறாரு. ருசியா காட்டலாம், வடிவமா காட்டலாம், இன்பமா காட்டலாம், எது வேணாலும் காட்டலாம், எப்படி வேணாலும் விருப்பம் எப்படியோ அது மாதிரி காட்டுவாரு. அப்போ இப்படியெல்லாம் இருக்கிற இந்த இறைவன் என்னவா இருக்கிறாருன்னு கூட தெரியாத இறைவன், எல்லாமுமா இருக்கிற அந்த இறைவன் இங்கே பூமிக்கு வந்ததாகவும், அவரு நேரடியா பாகவதம் மற்றும் பகவத்கீதை இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம்
நமக்கு மனிதர்களுக்கு வாழ்ந்தும் நடந்தும் காட்டி கொடுத்ததாகவும் பல்வேறு ஆசிரியர்களால் புகழப்பட்டும் விளக்கம் சொல்லப்பட்டும் வந்திருக்கிறதாகவும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் யாரா இருக்காரு? அந்த பகவான் அழகு, புகழ், வலிமை, செல்வம், அறிவு, துறவு 6 வகையான ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சவர் தான் பகவான் அப்படின்னு சொல்ல முடியும். அழகுன்னா என்ன அழகு? இந்த எலும்புஞ்சதையும் மூஞ்சி முகரையும் அழகு இல்லை, குணத்துல அழகு, அமைதி, யாரையும் வாழ வச்சு பார்க்கிற ஒரு பரந்த விசாலமான பார்வை, யாருடைய இயக்கத்தையும் ரசிக்கக்கூடிய ஒரு தாய்மை உணர்வு, அது இருந்துச்சுன்னா அது அழகு. அவனுக்கு எது வேணாலும் அழகு. பாம்பை வச்சு பிழைக்கிறவனுக்கு பாம்பு அழகு, மாடை வச்சு பிழைக்கிறவனுக்கு மாடு அழகு, நாயை வச்சு பிழைக்கிறவனுக்கு நாய் அழகு, புள்ளைய வச்சு பிழைக்கிறவனுக்கு புள்ள அழகு. அப்படிதானே? ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு அழகு. எண்ணம் தான் அழகு, அகத்தின் அழகு தான் முகத்துல. அப்போ அழகு. அப்புறம் புகழ். புகழ்னா எல்லோருக்கும் தெரிஞ்சது புகழ்னு சொல்ல முடியாது. எல்லோராலையும் வாழ்த்தவும் வணங்கவும் பிரியமா பார்க்கவும் நேசிக்கவும் இணங்கி வாழவும் விருப்பப்படுறதுக்கு பேரு தான் புகழ். எல்லாரும் உன் கூட சேர்ந்து வாழணும், அதிக நேரம் உன் கூட இருக்கணும். கூட கொஞ்ச நேரம் உன் கூட இருந்தா அப்பா ஒரு 10 நிமிஷம் அவன் கூட இருக்கலாம், அவ்வளவுதான். நாள் பூராலாம் அவன் கூட இருக்க முடியாது அப்படின்னா அது புகழ் கிடையாது. எப்பவுமே உன் கூட இருக்கணும் அப்படின்னு விரும்பினா தான் அந்த புகழ் இறைவனுக்கு தான் இருக்கு. நம்ம கூட எல்லாம் இருக்க முடியாது. நம்ம கூட குருமராஜே இருக்க முடியாது, குருமராஜ் கூட நம்மளே இருக்க முடியாது. இருந்துருவோமா? எவ்வளவு நேரம் குரு கூடவே இருந்துருவோம். குரு கூடயே இருந்துகிட்டு இருக்கும்போது வீட்டுல பொண்டாட்டி இருக்கு மேல போனா வைவாளே, என்ன நீ எப்ப சாமியார் கூடயே இருந்துகிட்டு இருக்க, ஒழுங்கா வீட்டுக்கு வர்றியா இல்லையா அப்படின்னு கேட்டான்னா ஐயோ பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. குரு கூட இருக்க முடியாது. பொண்டாட்டி கூடயே இருக்கணுமா? அதுவும் முடியாது, கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். புள்ள கூடயே இருக்க முடியுமா? அதுவும் முடியாது, கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். பாகவதை பத்தி இவ்வளவு சொல்றோம், இவன் படிச்சுக்கிட்டே இருப்பான், நேரமாச்சு இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னா அது கூட இருக்க முடியாது. என்னதான் பலன் இருந்தாலும் நிம்மதியா ஒரு இடத்துல முழுசாவெல்லாம் இருக்க முடியாது. பகவானோடையே இருக்கிறதுக்கு யாரால முடியும்? மிஞ்சி போனா அவ பாதத்திலே இருக்க மகாலட்சுமியால தான் முடியும். நம்மளாலாம் பகவானால பக்கத்திலேயே இருக்க முடியாது. பகவான் இருங்கோ, நீங்க பாட்டுக்கு தேவையான படுத்துட்டு இருக்கோ, இந்த வாரேன் நான், எனக்கு கொஞ்சம் சித்த நாளை பொறுங்களேன், வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்துருவோம். எனக்கு 1000 பிரச்சனையா, உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்ட்டு வந்துருவோம். அப்போ அது புகழ் இல்லை. புகழ்னா எந்த நேரமும் சேர்ந்து வசிக்கிறதுக்கும் பிரியமா இருக்கிறதுக்கும் வாழ வச்சு பார்க்கறதுக்கும் ஆசை இருக்கணும், அதுதான் புகழ். அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கை இருந்துச்சுன்னா அது நம்ம புகழான வாழ்க்கை வாழ்றோம். அழகு, புகழ். அப்புறம் வலிமை. வலிமைன்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் அடக்கி ஆள்றது வலிமை இல்லை. எதை வேணாலும் அபகரிக்கிறது வலிமை இல்லை. எதை வேணாலும் ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருக்கிறது, கொன்றுறதே, அப்படி சண்டை போடுவேன் இப்படி ஜெயிச்சிருவேங்கிறது அது வலிமை இல்லை. நமக்கு ஏற்படக்கூடிய மான அவமானம், வறுமை, ஏழ்மை, சீதோஷ்ண நிலைகளால மாற்றங்கள், எண்ணங்களால மாற்றங்கள், படிச்ச பலன், பாவத்தை படிச்சோம் ஒரு பிரயோஜனம் இல்லை, அதை படிச்சோம் இதை படிச்சோம், என்னென்னமோ யாகமெல்லாம் செய்ய சொன்னாங்க, அதெல்லாம் செஞ்சோம், ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன பிரயோஜனம்ங்கிறதே தெரியாததுனால கிடைச்ச பிரயோஜனம்லாம் பிரயோஜனம் இல்லைன்னே சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்படிதானே அர்த்தம்? அது எப்படி கிடைக்காம இருக்கும்? எதுவுமே கிடைக்கும், கிடைச்சதெல்லாம் தெரியவே இல்லை. அந்த மாதிரி எல்லா மாற்றங்களையும் கண்டு சகித்து அதை புரிஞ்சு அதை ஒதுக்கவோ அல்லது அதை வடிவமைச்சு சரி பண்ணி தன்னோட சேர்த்துக்கவோ இருக்கிற துணிச்சலுக்கு பேரு, ஞானத்துக்கு பேரு வலிமை. எதையும் சகிப்புத்தன்மையோட ஏற்றுக்கிறது. சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது நீ உள்ளது உள்ளபடி இருக்கணும், நான் உள்ளது உள்ளபடி இருக்கணும். ஆனா உன்னுடைய செயல் எனக்கு இணக்கமாகணும், என்னுடைய செயல் உனக்கு இணக்கமாகணும். அதுதான் சகமான ஒரு நிலை, சமமான நிலை. அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. நான் எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பொய்யா சகிப்புங்கிறது சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது வெறுப்பாயிரும். அப்படிதானே ஆகும். அதனால அதெல்லாம் பொறுத்துக்கிறது தான் வலிமை. மன உந்துதலை வசப்படுத்துறதுக்கு பேரு வலிமை. அழகு, புகழ், வலிமை. அப்புறம் அறிவு, துறவு, செல்வம். செல்வம் இருக்கணும். செல்வம்னா வெறும் பணம் காசு மட்டும் இல்லை, இந்த ஜட பொருள்களை செல்வம்னு சொல்ல முடியாது. உண்மையான செல்வம் எது அப்படின்னா நம்ம தேகத்துல இருக்கிற வரைக்கும்
அப்பதான் பேசணும்ல காயத்ரி மகாமந்திரம். எப்படி இறைவனின் சாட்சியாக, சிந்தனையில் இருக்கக்கூடிய இறைவனின் சாட்சியாக நமது புலன்களை பயன்படுத்திக்கிறோம்னு. அப்படி பயன்படுத்தும் போது நோய் நொடி இல்லாம இருக்கிறதுக்கு உதவி செய்யும் அந்த பயன். அந்த மாதிரி என்ன வியாதியும் வராம, உயிருக்கு வியாதி, துஷ்ட செயலுக்கு மேல ஆசைங்கிற மனோவியாதி எதுவுமே வராம காப்பாற்றப்படுகிறது தான் செல்வம். அந்த ஏகப்பட்ட செல்வம் இருக்கு. நன்னடத்தை, பேச்சு, சொல்லு, செயலு, சிந்தனை, எல்லாத்துக்குமே செல்வம் இருக்கு. எல்லாமே செல்வங்கள் தான். இந்த செல்வங்கள் எல்லாம் ஒரே இடத்துல குவிக்கப்பட்டிருக்குன்னா அது பகவான் கிட்ட தான் இருக்குது. கெட்டிக்காரன் அந்த செல்வம். அடுத்து அறிவு. இதையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு, பூரணமான அறிவு. பூரணமான அறிவோட மொத்த சுருக்கமும் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடலாம். குருவோட சரணார விந்தத்துல மனசு எப்பவுமே லயிச்சதுன்னா அது உண்மையான அறிவு. குருவினுடைய பாத கமலங்கள். குருனா ஒருத்தர் கிடையாது. இன்னைக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜனுடைய பாகவத சொற்பொழிவு நடத்தின கடைசி வரைக்கும் அவர் நடத்தினதோட முடிவுல அவர் சொல்லியிருக்கிறது குருவினுடைய பாத கமலங்கள் அப்படின்னு சொல்றாரு. எத்தனையோ குருமார்கள் இறைவனின் அம்ச அவதாரங்களா வந்தவங்க, சக்தி ஆவேச அவதாரங்களா வந்தவங்க, ஞானமா வந்தவங்க, பக்தர்களா வந்தவங்க, அத்தனை பேர்களுடைய பாதங்கள்லையும் அந்த பாதங்களை மலர்களா சொல்லி, அந்த மலர்களுடைய வாசனை அப்படிங்கிறத அந்த குருவினுடைய போதனைகளா சொல்லி அதை எப்பவுமே மனசுல தியானிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு அறிவு. அதுதான் பேரறிவு. அந்த அறிவு அதுலயே துறவுன்னு எதை சொல்றாங்க? அந்த அறிவாலையும் நமக்கு அகந்தையோ ஆணவமோ ஒரு திருப்தியோ ஒரு பெருமையோ வந்து பலனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணமோ வராம இருக்கிறது துறவு. இந்த 6 வகையான செல்வம், அறிவு, துறவு, அழகு, புகழ், வலிமை, இந்த 6 வகையும் குமிஞ்சு இருக்கிறது பகவான் கிட்ட மட்டும்தான். அவர் பரமாத்மா அவ்வளவு இருக்குது. நம்ம ஜீவாத்மா அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சமாவது இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு வந்த அந்த புருஷோத்தமனாகிய அந்த முழுமுதற் கடவுள் இங்கே வாசுதேவனாக தன்னை அடையாளப்படுத்தி வாசுதேவரின் மகனாக வந்து பூமியில வாழ்ந்து நடந்தும் காட்டினார். நமது பக்தர்களுடைய இன்பத்துக்கும் பக்தர்களுடைய உறவுக்கும் அவரே விரும்பி வழிகாட்டி உறவினரா, சொந்தக்காரனா, உற்ற தோழனா, சகோதரனா, காதலனா, தந்தையா, குருவா, எல்லாமுமாவே வந்தார். ஆசிரியனா எல்லாமே வந்திருந்தாரு. அந்த கிருஷ்ணர் அடையாளப்படுத்துறோம். பேரண்டம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிற பகவான் வாசுதேவனா வந்தானே அந்த பகவான். ஓம் நமோ பகவதே, நமோன்னா வணங்குகிறேன், பகவதே வாசுதேவாய. எனக்கு தெரிஞ்ச அட்ரஸ் இத்தனை நம்பர் வீடு, இன்ன தெருவு, இன்ன ஊரு, இந்த நாடு அப்படின்னு பார்த்தா நீ எங்கெல்லாமோ இருந்துட்டு போ, பேரண்டம் முழுவதும் நிறைஞ்சிட்டு போ, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருந்துட்டு போ. அதே இறைவன் தான் இங்க வந்தது. அந்த வாசுதேவன, அந்த வாசுதேவன் நீதான் அப்படின்னு சொல்ற அந்த அட்ரஸ், அந்த விலாசம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வாசுதேவரின் மகனாக வந்தவனே. இப்ப புடிச்சிட்டமா கடவுள் யாருன்னு? நீ மாட்டுக்கு எல்லா இடத்துலயும் இருக்க. மொத்த பிரபஞ்சத்தையும் நான் கட்டி அழுக முடியுமா? இல்ல கதறி சந்தோஷப்பட முடியுமா? வாசுதேவனா வந்து இல்ல, அவன் தானே நீ பிடிச்சாச்சு. இந்த 12 எழுத்துக்கள் கொண்ட பேரு பகவான் வாசுதேவாய என்கிற 12 எழுத்துக்கள் கொண்ட மகாமந்திரம். அப்புறம் மித்ரன், ரவி, சூரியன், 3 பேரு. 3லையும் 4 கலைகள். அப்போ மித்ரனா 4, ரவியா 4, சூரியனா 4, முன்னாங்க 12. இந்த 12 திருமேனிகள், 12 வடிவம் திருமேனியா கொண்ட சூரியன். இந்த சூரியனை பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்து, சூரிய பகவான். இந்த சூரியனும் இறைவனுடைய அம்சம்தான். அடுத்து பிரயாகை, இந்த பூமியில இருக்கக்கூடிய பிரயாகை, அதாவது காசின்னு சொல்றோம்ல, காசி வாரணாசின்னு சொல்றோம்ல, அந்த பிரயாகை, அந்த ஸ்தலம் அதுவும்
அதை பற்றி சொல்றதா இருந்ததுன்னா கங்கா மகாத்மியம் பாகவத புராணம் முழுவதுமே சொல்லணும், தொடர்ந்து படிப்போம். அது பகவானுடைய ஐஸ்வர்யத்துல அது ஒரு மாபெரும் பூமிக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம். அது பிரயாகை வருஷ வடிவான கால தேவதை. வருஷ வடிவான காலதைன்னா 12 மாதங்கள் கொண்ட ஒரு வருஷம். அதுல 4 கலைகள் இருக்கு. அந்த காலதேவன் அப்படிங்கிறது, இந்த காலதேவன் நம்ம எண்ணத்துக்கும் செயலுக்கும் அதாவது நம்ம எண்ணத்துக்கும் செயலுக்கும் செயல்களால் நாம எடுத்து அனுபவிக்கிறதுக்கும் இந்த 3க்குமே விதவிதமா வழிகாட்டுறதும் அந்த வழி மாறாம மேலும் நாம விருத்தி அடைகிறதுக்கும், விருத்தின்னா வளர்ச்சி அடைகிறதுக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த கால தேவதை. அப்புறம் இவங்க எல்லாத்தையுமே நமக்குன்னு இல்லை, பொதுவா எல்லா உயிர்களுக்காகவும் தன்னை இறைவனின் இயற்கைக்கு பொருத்தமானவனை ஆக்கிக்கிட்டு எல்லா உயிர்களுக்குமாவே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, வேண்டிக்கிட்டு இருக்கிறவங்க, இறைவனை வணங்கிக்கிட்டு இருக்கிறவங்க, இறைவன்கிட்ட முறையிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க தான் அந்தணர்கள். அந்த அந்தணர்கள் அப்புறம் அக்னிஹோத்திரம், அக்னியை சாட்சியாக வச்சுக்கிட்டு, ஏன்னா அக்னிக்குள்ள நீர் இருக்கு, வாயு இருக்கு, நெருப்பு இருக்கு, வானம், பஞ்சபூதங்களும் அக்னிக்குள்ள இருக்குது. அக்னியை சாட்சியா வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம். அக்னி சாட்சியாக அப்படிங்கிறது இறைவன் சாட்சியாகங்கிறது சமமானது. அந்த அக்னி சாட்சியாக தன்னுடைய புலன்களையும் புத்தியவும் ஞானத்தையும் ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறது. அதை சாட்சியாகவே பயன்படுத்துறது, நமக்கு நாமளே சாட்சியாக அக்னியை சாட்சியா நமக்கு துணைக்கி வச்சுக்கிறது நம்ம வாழ்நாள் முழுவதும். அது அக்னி கோத்திரம் அந்த செயல். அப்புறம் பசுக்கள் அப்படிங்கிறது வேதத்தினுடைய வடிவம். பசு 33 கோடி தேவர்களும் பசுவோட உடல்ல வசிக்கிறதா. பசுவினுடைய மகாத்மியம் இதுக்கு பொருத்தமா இருக்கும். அதுல எல்லா தேவதைகளுமே இருக்காங்க. அடுத்து துவாதசி திதி, கால தேவதையினுடைய தளிர் துவாதசி திதி. துவாதசி அன்னைக்கு நாம பிரபஞ்சம் முழுவதுமே தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைஞ்சப்போ விஷம் வந்தது. முதல்ல ஆழகால விஷம் வந்தது, சிவபெருமான் எடுத்து சாப்பிட்டுட்டாரு. அடுத்து ஒவ்வொரு பொருளும் அதுல இருந்து திருப்பார்கடல்ல இருந்து வந்துச்சு. மகாலட்சுமி வந்த நேரம் துவாதசி நேரம். அதனால துவாதசி திதி மொத்த ஐஸ்வர்யத்துக்கும் இறைவனின் அன்புக்கு பாத்திரமானவனா நம்மளை ஆக்குறதுக்கு உதவியா இருக்கக்கூடியது துவாதசி டைம். அப்புறம் துளசி, பகவானுக்கு பிரியமான பக்தியின் தேவதை துளசி தேவி. பக்தி தேவதை துளசி தேவி. துளசி தேவி கிட்ட நம்ம எந்த அளவுக்கு மரியாதையும் பாசமும் வைக்கிறோமோ பகவான் நமக்கும் பக்தியும் ஞானத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துருவார். அப்புறம் வசந்த ருது, உயிர்களுக்கும் இறைவனுக்கும் எப்பவுமே இனிமையான ஒரு காலத்தை, சுகமான ஒரு காலத்தை தரக்கூடிய ருது அந்த பருவம். அந்த வசந்த ருது மனித உடல்லையும் உண்டு, எல்லா விலங்குகள் உடல்கள்லையும் ஒரு வசந்த ருது உண்டு. அதாவது இளமை பருவம். அப்போ புலன்கள் நேர்த்தியா இருக்கும், திருப்தி ஆகிறது, சுலபமா திருப்தி அடையும், தீமையை கண்டு அஞ்சும், எல்லாமே சரியா இருக்கும். அது வசந்த ருது. புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன், அர்ச்சாமூர்த்தியா நம்ம கண்ணு முன்னால இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன், புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுள். அர்ச்சாமூர்த்தியா இருக்கிறவர் நாராயணர் அப்படிங்கிறவர் தண்ணீர்ல திருப்பார்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன். எந்த ஒரு அர்ச்சாமூர்த்தியாவும், அதாவது வடிவமா சித்திரமாவோ அல்லது இந்த மாதிரி ரூபமாவோ உலகமாவோ எப்படி இருந்தாலும் நாம மந்திரம் சொல்லி இதுல நீங்க இருந்து எனக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுக்கணும், நான் பேசுறது கேட்கணும், நீங்க சொல்றது படி எனக்கு நடக்கணும், நான் உங்க மேல எப்பவும் பிரியமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு உகந்தவரா இருக்கக்கூடிய இந்த நிக்கிறாரே இந்த நாராயணன், அந்த அர்ச்சாமூர்த்தியா இருக்கிற புருஷோத்தமனானிய பகவான் நாராயணன். இவர்களுக்குள் இப்ப இத்தனைக்குள்ள ஒரு நல்ல அறிவாளியான மனுஷன் எந்த வேறுபாடும் காண மாட்டான். இப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல ஒவ்வொன்றையும் தனித்தனியா இன்னும் விளக்கம் சொல்லலாம். ஆனா உங்களுக்கு புரியும், ஏற்கனவே தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால. இந்த ஓம்ங்கிற பிரணவம், காயத்ரி, புருஷ சூக்தம்,
3 வேதம், ஸ்ரீமத் பாகவதம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, மித்ரன் ரவி சூரியன்கிற 12 திருமேனி கொண்ட சூரிய பகவான், பிரயாகை, வருஷ வடிவான காலதேவதை, அந்தணர்கள், அக்னிகோத்திரன், பசு, துவாதசி திதி, துளசி, வசந்த ருது, புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன், இவர்களுக்குள்ள அறிவாளியானை மடிச்சு எந்த வித்தியாசம் பார்க்க மாட்டான். அதாவது ஒண்ணுதான், எல்லாம் சமம். இதுல ஏதாவது ஒன்று வாழ்நாள் முழுவதும் துணையா வச்சுக்கிட்டா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் என் கர்மா. வீட்டுல சின்னதா ஒரு துளசி தொட்டி, அதுல துளசி செடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி உடுத்திக்கிட்டு புறப்பட்டாச்சு அப்படின்னா, விடிஞ்ச எந்திரிச்சா, குளிச்சோமா, காலை கடன்கள் முடிஞ்சதா, ஒண்ணுக்கும் நேரம் இல்லை, காயத்ரி சொல்ல நேரம் இல்லை, கும்பிட நேரம் இல்லை, வேலைக்கு ஓடணும். அந்த துளசிக்கு ஒரு தீர்த்தம் விட்டுட்டு வணங்கிட்டு போயிரு. இல்லை ஒத்த துளசி இலை உதிர்ந்திருந்ததா எடுத்து பகவானுக்கு வச்சுட்டு போயிரு. துளசியை வணங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி. பசுவை பார்த்தா வணங்கினா, பசுவுக்கு எந்த துரோகமும் பண்ணாம பார்த்தா வணங்கினா போதும். அந்தணர்களை பார்த்தா வணங்கினா போதும். சூரியனை பார்த்தா வணங்கினா போதும். போற போக்குலயே வண்டி ஓட்டிட்டு போகும்போதே, இல்லை நடந்து போகும்போதே, இல்லை தூங்கும் போதோ, இல்லை வேற ஏதாவது அவசரமா கடைக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் போதோ, பிள்ளைய பார்க்கறதுக்கு பள்ளிக்கூடம் விட்டுருவாங்க, புள்ள மட்டும் வாசல்ல நிற்பான், ஓடி போய் கூப்பிடணும் அப்படின்னு போகும்போது, என்ன ஒரு நிலைமை இருந்தாலும் சரி, மழையோ இடியோ வெயிலோ கடனோ பிரச்சனையோ, கடங்காரை வந்துருவான், ஒளிஞ்சிக்கிட்டு இருப்போம், அவன் கேட்டுட்டு போகட்டும் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு இருந்தாலும் சரி, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அபயம் அபயம் கிருஷ்ணா அபயம் அப்படின்னு அபய சரணார் இருந்தோம். அந்த மாதிரி அபயம் அடைகிறதுக்கோ, அல்லது ஒன்றும் முடியல, லீவு இருக்கு 10 நாள், கையில் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கோம், காசிக்கு போயிடுவோம். கங்கையில் போய் ஈஸ்வரா சிவாய நமகன்னு ஒரு முங்க போட்டு வந்துடுவோம், போதும். பிரயாகை அதுவும் முடியல, துளசியும் பார்க்கல, துவாதசியாவது பிடிச்சுக்குவோம். இன்னைக்கு துவாதசிங்கிறாங்க, நம்ம ஏகாதசி விரதம் கூட இருக்கல. துவாதசி நேரத்துல அம்மா தாயே மகாலட்சுமி சீதையை நினைச்சு, அசோகவனத்துல நீ என்ன பாடுபட்ட தாயி, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட, பூமிக்கு வந்து இங்க துஷ்டர்களால எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதா இருக்கிறேன்னு கொஞ்சம் அந்த துவாதசி நேரத்துல அந்த அசோகவனத்துல காத்திருக்கிற சீதைய, அது ஏன் அப்படிங்கன்னா அதுக்கு கதை இருக்குது, அது சொல்றேன். அந்த துவாதசி நேரத்துல அசோகவனத்துல காத்திருக்கிற அந்த சீதையை நினைச்சு ஒரு வாய் அம்மா என்னை காப்பாத்து அப்படின்னு அவளை நினைச்சு, அவளே அங்க காப்பாற்றப்பட்ட நிலைமையில தான் இருக்கா. அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு நீ ஒரு வாய் சாப்பிடு, எப்படி என்னை வந்து பகவானை சேர்ந்துருவ அப்படின்னு முழு கதையும் தெரிஞ்சு தியானிச்சா போதும் அந்த துவாதசி நேரம். அப்புறம் எதுவுமே முடியல, பிரயாகையும் போக முடியல, பசுவையும் பார்க்க முடியல, அந்தணர்களையும் பார்க்க முடியல, ஓம் நமோ பகவதே சொல்ல வாயில வரல வார்த்தை. அர்ச்சாமூர்த்தியா பகவான் இருக்கார், முன்னால வந்து நில்லு, ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கலாம், அல்லது எதை பிடிச்சாலும் எல்லாம் சமந்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த பாகவதத்துல நமக்கு கிடைச்ச ஸ்லோகம், பாகவத மகாத்மியம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.